Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து என்னடா ஒரு மாதிரி டல்லா போயிட்டு இருக்குது, யாரும் பெருசா பேசாம இருக்காங்கன்னு யோசிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல கடைசியா தான் வந்து சேர்ந்தா விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி February 13 வந்து 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கப்போ ரொம்ப முக்கியமான நாளா பார்க்கலாம். ஏன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமனுக்கு ஒரு 1.3 crore விமனுக்கு வந்து ஆளுக்கு 5,000 rupees கிரெடிட் ஆகுது அப்படின்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படியே மத்தியானம் பாத்தீங்கன்னா டிவிக்கு விஜயனா வந்து சேலத்துல பேசுறப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, அது உங்க காசு தான், அதுக்கப்புறம் உங்க செவிலையே கேட்கிற அளவுக்கு விசில் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டமாவே விமர்சிக்கிறாங்க. அப்புறம் சத்தியம் வேற வாங்குறாங்க, உங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கிட்ட ப்ராமிஸ் வேற வாங்கிக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் அபவுட் டெமோக்ரஸி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாருமே மாத்தி அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து தைரியமா பேசுறதுல தான் ஒவ்வொருத்தங்களோட வீக்னஸ் என்ன, ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனைகள் என்ன, யாரோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது மக்களுக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒரு சைடு பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே போட்டு அடிக்கிறாங்க, ஏடிஎம்கே டிவிகே இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, டிவிகே டிஎம்கே அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஓகே, அப்படிதான் பாலிடிக்ஸ் இருக்கணும். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த 5,000 rupees கிரெடிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அது அட்வான்ஸ்மெண்ட் பேமெண்ட் இருக்குது, அப்புறம் சம்மர் பேமெண்ட் வந்து இருக்குது. அது ஏன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து டிவிகேயோட மீட்டிங் அப்போ சேலத்துல பேசுறப்போ அவங்க என்ன பதிலுக்கு சொல்றாங்க, இதெல்லாம் வந்து உங்க காசு தான் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்களே, அது என்ன மேட்டர் அப்படிங்கறத பார்த்துட்டு ஏடிஎம்கே ஏன் டிவிகே இன்னைக்கு வந்து பயங்கர காட்டமா விமர்சிச்சிட்டு இருக்காங்கன்னு சோஷியல் மீடியா ஓபன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இந்த மூணு விஷயத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாசம் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு 1 crore விமனுக்கு வந்து 1,000 rupees கொடுப்பாங்க. இது அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து 1,000 rupees கொடுப்பாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. எலெக்ஷன் சீசன்ல இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க கவர்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி வந்து பீகார்ல எலெக்ஷன்ல பிஜேபி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி எலெக்ஷன்ல வேற ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட அவங்க மேல கிரிட்டிசிசம் இருக்குது. நிறைய பேர் அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் போட்டு விட்டாங்க பெண்களுக்கு வந்து ஐ திங்க் அரௌண்ட் 70 lakh விமனுக்கு. சோ இந்த எலெக்ஷன் சீசன்ல வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நலத்திட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கக்கூடிய காசு வந்து ஓட்டை வந்து வாங்கக்கூடிய காசு தான். அது டாக்ஸ் பேயர்ஸ் மணி. பிப்ரவரி மந்தோட ஒரு 1,000, ஏப்ரல் மேயோட அட்வான்ஸ் பேமெண்ட். ஓகேவா? சோ மொத்தமா 3,000, அப்புறம் ஸ்பெஷல் சம்மர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000. அந்த இதெல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வந்து ஒரு 5,000 வந்து அக்கவுண்ட்ஸ்ல கிரெடிட் பண்றாங்க. இன்னைக்கு காலையில இதை சொல்லிட்டு நாங்க மறுபடியும் பவருக்கு வந்தோம்னா இப்ப மாசம் கொடுக்குற 1,000 வந்து 2,000 ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது காலையில அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா டிஎம்கே ஓட சப்போர்ட்டர்ஸ் இருந்துகிட்டு அவ்வளவுதான் எலெக்ஷன் நாங்க ஜெயிச்சாச்சு, 5,000 rupees கொடுக்குறோம், எலெக்ஷன் நம்ம தான் ஜெயிக்க போறோம், மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற வேர்டு வந்து தெரியல. எல்லா ஜர்னலிஸ்ட் அண்ட் எவ்வளோ டிஎம்கே இன்ஃப்ளூயன்சர்ஸ்மே வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ டிவிக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கல்ல, அது விஜயனாவோட ஸ்பீச்சை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட நரேட்டிவ்ல நம்ம சில விஷயங்கள் கவனிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்பீச்ல வந்து ஃபுல்லா ஸ்டாலின் சார்னு, ஸ்டாலின் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, மறுபடியும் ஸ்டாலின் சார்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது என்ன விதமா நான் பாக்குறேன்னா டிஎம்கே வந்து பிஜேபியில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மோடிஜின்னு சொல்லுவாங்க. அந்த மோடிஜின்னு சொல்றப்ப கொஞ்சம் அவங்கள வந்து என்ன சொல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அவங்க கொஞ்சம் ஏலியனேட் பண்ற மாதிரி இருக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்ல, மோடி அவர்கள்னு சொல்ல, அந்த மோடிஜிங்கிறது வந்து அந்த ஒரு அவையா கொண்டு போகுது. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ஸ்டாலின் சார் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாவும் சார் எல்லாம் வேற மாதிரியும் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு அந்த ஸ்டாலின் சார்ங்கிறது 2-3 டைம் ஸ்ட்ரெஸ், ஒரு டைம் கூட அவங்க ஸ்டாலின் சொல்ல, ஸ்டாலின் சார்ங்கிறது மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. அது கூட பாத்தீங்கன்னா முடிக்கிறப்போ இந்த எலெக்ஷன் வந்து விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களாங்கிறது தான் மேட்டர்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் பேசுற மாதிரி இருந்துச்சு. சோ அவங்களோட ஃபுல் ஸ்பீச்சுமே வந்து அந்த டோன்ல தான் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அது சார் நான் மக்களோட இருக்கேன், இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட மொத்த ஸ்பீச்சே இருந்துச்சு. இதுல அவங்க மக்கள் கிட்ட வைக்கக்கூடிய அப்பீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஸ்டைல் இருக்குது. அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீதி கேட்டு வந்திருக்கேங்கிறாங்க. நான் உங்களுக்கு நீதி கேட்டு எலெக்ஷன் வரலாம்னு நினைச்சா இப்ப என்னையவே உங்ககிட்ட நீதி கேட்க வைக்கிறாங்க. என்ன நீதி? எனக்கு வந்து எங்கேயுமே ஒழுங்கா பெர்மிஷன் கிடைக்கிறது இல்ல, ஒழுங்கா ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது இல்ல, மத்த அரசியல் கட்சிகள் எல்லா தேவையான பாதுகாப்பு கொடுத்துறாங்க. பட் விஜய்க்குன்னு வந்தா மட்டும் எதையும் கொடுக்க மாட்டாங்க, வேணும்னே வந்து ஒடுக்க பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் மக்கள் நீதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த எலெக்ஷனோட மோஸ்ட் கன்வர்ஸ்டு சோஷியல் மீடியால பேசக்கூடியப்போ அதிகமா பேசக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து ஓட் ஃபார் மணி ஃபார் ஓட். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷனும் பேசப்படக்கூடிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, அங்க மெயினா ஆரம்பிச்சது எலெக்ஷனுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை பத்தி பேசுறப்போ உங்களோட காசு தான், நீங்க அதெல்லாம் வாங்கிக்கோங்க, அதுலலாம் பிரச்சனை இல்ல, பட் வாங்கிட்டு கொடுக்குறவங்களோட செவிலையே கேட்கிற மாதிரி அந்த வார்த்தை நம்ம அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டோம். ஜெனரலா செவிலையே அடிக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிரி டோன்ல அவங்க யூஸ் பண்றாங்க. செவிலையே விழுகிற மாதிரி விசில் அடிங்க, விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறதையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட மட்டும் இல்ல, ப்ராபபிலி பார்த்துட்டு இருக்கிற எல்லா டிவிகேவோட ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து வாங்குற மாதிரி தான் அந்த ப்ராமிஸ் இருந்துச்சு. அது எப்படின்னா எங்களோட ஓட்டு வந்து விலைக்கு கிடையாது, எங்களையே விலைக்கு வாங்க முடியாதுங்கிறதையும் ஒன்று சொல்றாங்க. நீங்க ஓட்டையும் வாங்க முடியாது, எங்களையே விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்றது இருக்குல்ல. சோ இதை வந்து நீங்க ஒரு விதத்துல யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்குமே மணி போகுது, இது எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் டைத்துல பண்ண விட மாட்டாங்க, முன்னாடியே பண்ணிடுறோம்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு மத்தியானம் என்ன சொல்றாங்க, உங்களை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிறாங்க. இது வந்து ஒரு டிக்னிட்டி, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்கல்ல, அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி இவங்க என்ன யாரும் வாங்க முடியாதுங்கிறத ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ப்ராமிஸ் வாங்குறாங்க. ஐ திங்க் இதெல்லாம் ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு எதை நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் அதிகமா கேட்பீங்க. அடுத்து என்ன டிவிகே பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயனா பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட் கேம்பெயின். ஒவ்வொருத்தங்க கிட்டயா அமைப்பு வச்சு அவங்கள ஒவ்வொருத்தங்களையா போய் ரீச் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஒரு வீட்லயும் இருக்கிற குழந்தைங்க கிட்ட வந்து நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, அக்கா கிட்ட சொல்லுங்க. சோ அங்க இருக்கிற ஒரு வீட்லயுமே வந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணுங்க, ஒரு வீட்லயும் கேம்பெயின் பண்ணுங்கன்னு அவங்க ஒன்று பேசுறாங்க. இந்த மேட்டர் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த எலெக்ஷன் நெருங்க ஜெனரலா இந்த அரசியல் விமர்சகர்கள்
ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்களா. அப்போ வந்து ஜெனரலா பேசுறது என்ன, யூத் ஓட் வந்து விஜயனுக்கு நிறைய இருக்குது, எல்டர்ஸ் ஓட் வந்து டிஎம்கே கிட்டயும் ஏடிஎம்கே கிட்டயும் இருக்குதுங்கிறது. ஸோ இந்த எலெக்ஷன்ல இவங்க சொல்லி அவங்க கேட்கறாங்களா, அவங்க சொல்லி இவங்க கேட்கறாங்களாங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்ல எல்லாருமே சொல்லுங்க, உங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்க ஓட்டு போட சொல்லிங்கிறதையும் அவங்க டைரக்டாவே அப்பீல் பண்றாங்க. ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட கேம்பெயின்ல வந்து நாட் ஜஸ்ட் டிவிகே கேடர்ஸ், ஒரு வீட்லயுமே அவங்க கேம்பெயினை வந்து புஷ் பண்ண பாக்குறாங்கன்னு தெரியுது. கிரிட்டிசிசம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அரசியல் தெரியலன்னு சொல்றாங்க. எங்களுக்கு கொள்ளை அடிக்கிறதுலாம் அரசியல் இல்ல. சோ அந்த க்ளீன் இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாங்க. டிவிகேக்கு வந்து கரப்ஷன் இமேஜ் கிடையாது. சோ அதை வந்து அவங்க மறுபடியும் ரீஅஃபர்ம் பண்றாங்க. அவங்களோட வாயில இருந்து அவங்க எவ்வளவு ஓட்டு வரும் நம்புறாங்கன்னு இருக்குல்ல. சோ மோர் தென் 30% இன்னைக்கு விஜயனாவோட கிளைமா இருக்குது. சோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஓட் பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. மோர் தென் 30% டிவிகேக்கு வரணும்னா இட் மீன்ஸ் டிஎம்கே ஓட அலையன்ஸும் சரி, ஏடிஎம்கே ஓட அலையன்ஸும் சரி, அவங்களுமே வந்து 30க்கு வந்துருவாங்க. இவங்க 30க்கு வந்தாங்கன்னா, ஏன்னா மொத்தமே 100 தானே இருக்குது, அதுக்குள்ள மேல கீழ புஷ் ஆகிறது தானே இருக்குது. சோ அப்படி இருக்கிறப்ப இது ஒரு டைட் கண்டெஸ்டா இந்த எலெக்ஷன் இருக்குன்னு அவங்க நம்புறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க சொல்றது தான் 30% ஓட் எங்களுக்கு இருக்குன்னா, சோ ஓட்டிங் டைனமிக்ஸ் வந்து பயங்கர டஃபா டைட்டான ஒரு எலெக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கையா இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டையுமே அவங்க டாக் பண்றது. அகைன் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட டைரக்ட் அலையன்ஸ்ல இருக்காங்க, டிஎம்கே வந்து இன்டைரக்ட் அலையன்ஸ்ல இருக்காங்க, மறைமுகமா இருக்காங்க, சீக்ரெட்டா டீலிங் போட்டுக்கறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் மேபி எலெக்ஷன் நெருங்க டச் பண்ணுவாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், ஃபிஷர்மேன் ப்ரொடெஸ்ட், தூய்மை பணியாளர்கள் ப்ரொடெஸ்ட், டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட், நர்ஸ் ப்ரொடெஸ்ட், கவர்மெண்ட் ஸ்டாஃப் ப்ரொடெஸ்ட், டெம்பரரி ஸ்டாஃப் ப்ரொடெஸ்ட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தி பேசியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபார்மர், ஃபிஷர்மேன், தூய்மை பணியாளர்கள் பேர் ஒருவனா சொல்றப்போ அது எல்லாத்தையுமே அவங்க ஸ்டேஜ்லயே சொல்றாங்க. இப்போ அதெல்லாமே வந்து அவங்க ஓட்ஸா மாறும்னு நம்புறதுனால தான் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாத்தையும் அவங்க அட்ரஸ் பண்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விமன் சேஃப்டி வந்து இவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினா இருக்கும்னு தெரியுது. ஏன்னா இதெல்லாம் மொத்தமா ப்ரொடெஸ்ட்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப உலுக்குன ஒரு இஷ்யூ. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணுக்கு நடந்தது. இது ரெண்டையுமே ஆக்சுவலா அப்போ நடந்தப்போ பேசல அவங்க பெருசா, ஆனா இப்போ பேசுறாங்க. மீன்ஸ் எலெக்ஷன் நெருங்குற வரைக்கும் இவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன் நெருங்க விமன் சேஃப்டி வந்து ஒரு பெரிய கார்டா எடுப்பாங்கன்னு தெரியுது. அதே மாதிரி ட்ரக் இஷ்யூ வந்து டிவிக்கு எடுக்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் நெருங்க அவங்களோட மேஜர் ஃபைட்டிங் இஷ்யூஸ் எதை எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ட்ரக் இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தோம், ஒரு நார்த் இந்தியால இருந்து வந்த ஒரு பையனை வந்து சில பசங்க, சின்ன பசங்க வந்து கத்திய வச்சு என்னென்ன பண்ணாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நான் சொல்றேன், அப்ப ஏன் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பியூரோக்ராட்டிக்கா இருக்குங்கிறாங்க. மீன்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வேலை பார்ப்பாங்க, நல்ல அதிகாரிகளை வச்சு நல்ல கவர்மெண்ட் கொடுப்போம். அப்போ வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்றது அவங்களோட எம்எல்ஏஸே விட பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ்லாம் கரெக்டா வேலை பார்ப்பாங்க. அவங்கள வேலை வாங்குறது தான் எங்களோட வேலைங்கிற மாதிரி தான் அவங்களோட பொசிஷனிங் பண்ணிக்கிறாங்க. இது மோஸ்டா வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கும். மோஸ்டா பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஆட்சியா இருக்கட்டும், ஜெயலலிதாவோட ஆட்சியா இருக்கட்டும், அவங்க அதை தான் பண்ணிருக்காங்க. சோ இவங்க அந்த டோன், ஈவன் டு an extent இப்போ டிஎம்கேவோட கவர்மெண்ட்டுமே அப்படி தான் இருக்குது. மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு பியூரோக்ராட்டிக் பவர் இங்க இருக்குது, நம்மளால அது விசிபிளாவே பார்க்க முடியுது. சோ அது ஒரு ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் நடக்குங்கிறத தான் அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த எலெக்ஷனுக்கு யாருனாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லி முதல்ல பேசினாங்க. அதை ரீகால் பண்ணிட்டு இப்போ அது வெடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஃபைட் வந்து ரொம்ப பப்ளிக்கான ஒரு ஃபைட். அது வந்து நோ மோர் சீக்ரெட், ஒரு ரூம்குள்ள பேசுற விஷயம் இல்ல. டிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து டைரக்டா காங்கிரஸ் திட்டுறாங்க, காங்கிரஸ் எம்பிஸ் வந்து டைரக்டா டிஎம்கே திட்டுறாங்க, சிஎம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஒரே கூட்டணியில இருந்துட்டு மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதை வந்து நான் போட்ட குண்டு வந்து இங்க வெடிச்சிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிவிகேவோட கோல் வந்து அலையன்ஸ் வருதா இல்லையாங்கிறத தாண்டி அவங்க ஏதோ ஒன்று பேசினா அது அவங்களுக்கு யாருமே வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. வருதா வரலையாங்கிறத விட அதோட எஃபெக்ட் பாருங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சுங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் இவங்க எல்லாமே வந்து காசு தனியா அடிக்கிறதுக்கு தான் யாரையுமே அலையன்ஸ்ல வந்து இருக்கிறவங்களுக்கு பவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னமோ சொன்னாங்களே, வெல்த் எல்லாம் தனியா அது சம்திங் அந்த மாதிரி ஒரு டிஎம்கேவோட ஸ்லோகனை வச்சு கலாய்ச்சி பேசியிருக்காங்க. பட் ஃபினிஷ் பண்றப்ப அவங்க சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களோட ஆசையே வந்து 2026ல டிவிகேவை கொண்டு வரது தான். சோ ஓவரால் பொசிஷனிங்கே எப்படி இருக்குன்னா, அஸ் வர்சஸ் தெம் அப்படின்னு ஒரு பொசிஷனிங். ஜெனரலாவே இந்த டேவிட் வர்சஸ் கோலியாத் கதைகள் எல்லாம் பொசிஷன் பண்றது தான். ஒரு அண்டர்டாக் வந்து எப்படி பொசிஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மக்களோட இருக்கேன், ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறேன், எனக்கு நீதி வேணும். இந்த டோனே இப்படி தான் இருக்கு. இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எதையுமே வெளியே விட மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு எனக்கும் பிரச்சனை இருக்குது, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் மாத்தணும். இதுதான் வந்து டிவிகேவோட அண்டர்லையிங் டோனா வந்து இன்னைக்கு இருந்துச்சு. இந்த டோன் தான் எலெக்ஷன் கிட்ட இருக்கிறப்ப இது ஒரு மேஜர் ஸ்பீச். கரெக்டா? அப்போ இந்த டோனை தான் இனிமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்மளால டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க. ஐ மீன் இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, நான் அதுதான் புரிஞ்சுக்கிறேன். ஆல் திஸ் பீயிங் செட், எல்லாம் சொன்னாலும் பண்ணலாம். இந்த எலெக்ஷனோட பியூட்டியை நான் எப்படி பாக்குறேன்னா, இட்ஸ் a very unpredictable election. ஏன்னா எல்லாருமே ரொம்ப இறங்கி கேம்பெயின் பண்றாங்க. ஜெனரலா ரொம்ப பவர்ஃபுல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க அவ்வளவு கேம்பெயின் பண்ண தேவையில்லை. ஆனா எல்லாருமே இறங்கி பேசுறாங்க. என்டிஏ ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க, டிஎம்கே பெரிய மாநாடு நடத்துறாங்க, டிவிகே ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. இந்த சைடு நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களோட நாங்க இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணுவோம் எங்களோட ஓட் ஷேர்னு சொல்லிட்டு அவங்க கேம்பெயின் பண்றாங்க. இது தமிழ்நாட்டோட டெமோக்ரஸிக்கு, நம்மளோட மொத்த ஓட்டுரிமைக்கும் நம்மளோட சிஸ்டமுக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம். இது நடக்கட்டும். ஓகேவா? எதா இருந்தாலும் டீசென்ட்டா இருக்கணும். இன்டீசென்ட் பாலிடிக்ஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இந்த டீசென்ட் பாலிடிக்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஸ்டேஜ்ல அவங்க பேசுறது, மாத்தி வந்து கிரிட்டிசிசம் பண்றது எல்லாத்தையும் மக்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, பீப்பிள் கிட்ட வந்து ஒரு அப்நார்மல் சைலன்ஸ் இருக்குது. இந்த சைலன்ஸ் வந்து எப்படி யாருக்கு ஓட்டா விழும் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். எலெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல வந்து நான் யாரோட அந்த ஓட் அந்த கருத்து கணிப்பு அது எதையுமே நான் எடுத்துக்கிறதா இல்ல. இந்த எலெக்ஷன்ல நான் பர்சனலா ஸ்டடி பண்ணணும்னு எடுத்துக்கிற எலெக்ஷன். சோ நீங்களும் அதை பண்ணுங்க. ஆக்சுவலா இட்ஸ் a very interesting election. ஏன்னா வந்து we have a superstar in space, we have someone in politically very experienced. தமிழ்நாட்டுல இப்போ சிஎம் வந்து one of the most experienced politician. இந்த சைடு ஏடிஎம்கே பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் ஸ்டார். கரெக்ட்டா? அவங்க
அவங்க வந்து கட்சி அவங்க கையில இருக்குமா இல்லையான்னு தெரியறதுல இருந்து இன்னைக்கு வந்து அவங்க மொத்த அப்போசிஷனை வந்து அவங்க ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி டிவிக்கு அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரம் சினிமா, அவங்களோட இம்பாக்ட் இப்போ எப்படி இருக்குது எல்லாமே ஸ்டடி பண்றதுக்கு ஒரு சூப்பர் எலெக்ஷன். இதை முழுக்க நம்ம ஓட் யாருக்கு போடுவோங்கிறதெல்லாம் அவங்க சாய்ஸ், அதெல்லாம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. பட் கண்டிப்பா ஸ்டடி பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இது ஏன் ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. பட் எதை பண்ணாலும் கீழ்த்தனமா பிலோ த பெல்ட் போகாம, அதாவது அசிங்கமா பேசாம, அவமானப்படுத்தாம, அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கூலா நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப தப்பான விஷயம். அது இப்போ அருவருக்க தக்கக்கூடிய லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சோஷியல் மீடியாவில் நார்மலைஸ் பண்ணி யாராலும் எப்படினாலும் அசிங்கமா பேசலாங்கிறத நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இனிமே அது பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு டீசென்ட்டா பேச, அதாவது அசிங்கமா பேசுறவனுக்கு இதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசாம நீட்டா பேசி பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எல்லாம் நடக்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் வருது. எக்ஸ்ப்ளோர் தட். ஸோ இட்ஸ் a great opportunity to understand தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட் செட், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன நடக்குதுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு சூப்பர் எலெக்ஷன். அதை நம்ம அப்படி அப்ரோச் பண்ணிட்டு போவோம். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இது ஏன் ஒப்பீனியன் தான், ஆனால் உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த எலெக்ஷன் வந்து யாரு பக்கம் ஃபேவர் ஆகும், என்ன நடக்கும்னு நீங்க உங்களோட அனாலிசிஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல். நீங்க பர்சனலாக ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கே தெரியும். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், ஃபேஸ்புக், எங்கனாலும் மாதிரி சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் இங்கே ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.